நான் கேட்கக்கூடிய வரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய வரம் இல்ல, ரொம்ப சின்ன வரம். எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? எனக்கு கடுகுலையோ சிறிய வரம் கண்டரே கொடுக்க வேணும், எல்லையோ சிறிய வரம் சிறிய வரம் என்று சொல்ல அரக்கனவள் எது சொல்வாயின் பெருமா வல்லரக்கா வல்லரக்கா அடடே வல்லரக்கா எனது வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ சொல்ல கேளோ. சிறியவரம் ஈஸ்வரனே எனக்கு கொடுக்க வேண்டும். கடுகுலையும் சிறியவரம் கனத்தவரம் என்னடா உனக்கு வேணும்? நீ கேட்கக்கூடிய வரத்தை உனது மனுஷ விட்டு தயவுதார் சென்று கேட்டாதானப்பா நான் கொடுக்க முடியும். ஏன் தெரியுமா? நீயோ வரத்தை தருவாரோ தரமாட்டாரோ என்ற எண்ணத்துல இருந்து கொண்டிருக்கிற இல்லையா, அதனால உன்னுடைய வாய் திறந்து கேளப்பான்றாரு. ஆண்டவனே பகவானே எனக்கு அந்த தைரியம் தான் வரமாட்டேங்குது. அந்த தைரியத்தை வர வைக்க வேண்டுமானால் நீர் முதலாவதாக எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்ன சத்தியம்? என்னப்பா சத்தியம் உனக்கு வேணும்னாரு. அதாவது நான் கேட்ட வரத்தை உனக்கு தருவேன், எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். பார்த்தார் எம்பெருமான். அப்போ அவன் மேல் கொண்ட பாசத்தின் பிரகாரம், அதாவது அவன் கடவுள் மேல் கொண்ட பக்தியின் பிரகாரம் அவனுக்கு வேண்டிய ஒரு வரத்தை அப்போ செய்து கொடுத்தார்னே. எப்படி? அரக்கா பொறிபலமும் நமது யார் மேல் ஆணை உண்டோ உண்டோ விரிகுழலால் உமையால் வெற்ற வேளவன் மேல் ஆணை உண்டோ உண்டோ அமர்ந்திருக்கோ அந்த அச்சுதன் மேல் ஆணை உண்டோ பார்க்கடலில் பள்ளி கொண்ட பார்க்கடலில் பள்ளி கொண்ட பத்மநாபன் மீது உனக்கு ஆணை உண்டோ? இந்த விதமான முறையில் ஆண்டவனார் சிவபெருமானோ அரக்கனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் படுபாவி அதை கேட்டானா? கேட்கவே இல்லை. இந்த விதமான சக்தி எல்லாம் யாருக்கு ஐயா வேணும்? நான் கேட்கக்கூடிய சக்தி என்ன தெரியுமா? அடே அரக்கா, நீ எந்த வரத்தை கேட்கின்றாயோ அந்த வரத்தை எனது அருகில் இருக்கின்றாள் அல்லவோ யாரு? பார்வதா தேவியாகி அம்மை உவையால் பார்வதியோ. பார்வதி மீதின் ஆணையிட்டு நான் கேட்ட வரத்தை எனக்கு தந்தேன் என்ற முறையில் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்றான். பார்த்தார் எம்பெருமான். ஆஹா, இவனோ கேட்கக்கூடிய சத்தியம் சாதாரணப்பட்ட சத்தியம் அல்லவே. சத்தியத்தை கொடுப்போமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். பார்த்தார் எம்பெருமான். என்னத்தை கேட்ட போறான்? ஆட்டை கேட்பான், மாட்டை கேட்பான், அடுக்குமத்த வீடுகளை கேட்பான், தோட்டம் தோறவுல கேட்பான். இதுதானே கேட்க போறான். நாட்டில் இல்லாத வரத்தையா கேட்ட போறான்.
என்று பகவான் ஒரு அலட்சியமாக அவனுக்கு கேட்ட வரத்தை அப்படி சொன்னாராம். டேய் அரக்கா, நீ எந்த வரத்தை கேட்கின்றாயோ அந்த வரத்தை எனது அருகில் இருக்கின்றாள் அல்லவோ ஆதி பராசக்தியாகிய அம்மை உமையால் பார்வதியோ, அந்த பார்வதி மீது ஆணையாக நீ கேட்ட வரத்தை உனக்கு தருகிறேன்பா. முதலாவது நீ வேண்டிய வரத்தை கேள் என்றாராம். ஆண்டவா பகவானே, நான் கேட்கப்பட்ட கேட்க வேண்டிய வரத்தை என்ன தெரியுமா அப்படின்னு வரத்தை கேட்க போறானே. சிவனாரை நோக்கி வரத்தை கேட்க போறான். எப்படி கேட்டான் தெரியுமா? ஏ ஈஸ்வரனே பகவானே, ஈஸ்வரனே பகவானே, எம்பெருமாள் மைத்துணரே, நான் கேட்கும் வரமதைத்தான் ஆண்டவா, நான் கேட்கும் வரமதைத்தான் நாதன் சிவனாரே தனவு வேண்டும். மனித ஜன்மத்திலே நலமுடன் இருகரத்தை படைத்திரையா, அந்த இரு கரமதிலே அன்புடன் வலது நல்ல கரம் இருக்கும். அந்த ஆள் காட்டி விரல் எடுத்து எந்த திசை நீட்டினாலோ, எந்த திசை நீட்டினாலோ எனக்கோ எரிய வர வேண்டும் ஐயோ. வரத்தை காதிலே கேட்டு எம்பெருமான் கடவுளாகிய ஈஸ்வரன் கடவுளானவர் அப்ப எப்படி இருந்தாரும் தெரியுமா? இடி ஓசை கேட்ட நாக சர்ப்பத்தை போல் தேங்கி மெய் மறந்து அங்கம் துடிக்க ஆவியெல்லாம் பறக்க அரக்கனின் திருமுகத்தை பார்த்து, மகனே அரக்கா, உலகத்தில் எத்தனையோ வரங்கள் இருக்கிறதப்பா, அத்தனை வரங்களையும் விட்டு இப்படி ஒரு கொடிய வரத்தை கேட்கிறாயே, நான் உன்னை சொல்றேன் கேட்கறியா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீயோ என்ன நினைச்சு தவம் இருந்து என்ன வரத்தை வாங்கணும்னு வந்திருக்கிற, உனக்கு வேண்டிய வரத்தை நான் தந்துதான்ப்பா அனுப்புவேன், உன்னை சும்மா அனுப்ப மாட்டேன்ப்பா. அதாவது நீ கேட்கக்கூடிய வரம் இருக்கு இல்லையா, ரொம்ப கொடிய வரமா இருக்கு இல்லையா, அதாவது என்னோட நிறைய வரங்கள் இருக்குதப்பா, அந்த வரங்களை நான் இப்போ ஒன்ன சொல்றேன். அந்த வரத்துல உனக்கு எது வேணுமோ அந்த வரத்தை வாங்கி கொண்டு நீ நீடூழி வாழணும்பா, இதான் என்னுடைய ஆசைங்கிறாரு. கேட்டானா அல்ல இருக்கேன். அதாவது கடவுள் சொல்லக்கூடிய வரங்களை முதல்ல கேட்கிறான். என்ன வரம்? அதாவது ஆண்டவன் தன்னுடைய வரங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி? அரக்காடு தாரன் நகரம் தாரே, காட்சியங்கள் எல்லாம் தாரே, ஆடுதாரே மாடுதாரே உனக்கு மாடுதாரே, அடுக்கு மெத்த வீடுதாரே உனக்கு தாடுதாரே அரேண்டா, உனக்கு எழுகுளம் பிறவுதாரே இளங்காரி மேடைதாரே, இந்த வரம் வேண்டாமானால் ஈட்டிப்பிடி மன்னரிலே 7 லட்சம் படைகள் தாரே, எதிர்த்து தண்டை செய்வோரிலே எண்ணற்ற படைகள் தாரே, கத்திப்பிடி மன்னரிலே அடங்காத படைகள் தாரே, இந்திரனூட கையில் இருக்கும் வஜ்ராயுதம் உனக்கு தாரே, அந்த வெற்றி வேலன் கையில் இருக்கும், வேலன் கையில் இருக்கும், அந்த வேலாயுதம் உனக்கு தாரேன் மகனே உனக்கு தாரேண்டா. இந்த விதமான வரங்கள்
அத்தனையும் உனக்கு தாரேன் என்று சொல்ல கேட்டானா படுபாவி? கேட்கல. பார்த்தார் ஆண்டவன். ஆண்டவா அரக்கா, அதாவது இத்தனை வரங்களையும் உனக்கு சொன்னேன் இல்லையா? இந்த வரங்கள் எதுவுமே உனக்கு வேண்டாம் என்றாலும் இன்னொரு வரம் இருக்கப்பா. அது என்ன வரம் தெரியுமா? மகாபலி பரசுராமர், மார்க்கண்டேயர், அஸ்வத்தாமா, ரவி தர்மர், அனுமார், ரங்கதர், சாம்புவேந்தர், விஷனர், குஷேலர், பக்தர் குஷேலர், பிரகதீஸ்வரர், பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய இந்த 13 பேர்களில் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆகிய கண்ணபிரானோ சாதாரண ஒரு அந்தனூருக்கு முன்னாலே தோன்றி, குஷேலன்னா இன்றைய தினத்திலிருந்து எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் நீங்கள் நீடூடி வாழ்வீரண்ணா என்று அவருக்கு வரத்தை கொடுத்தார் இல்லையா? அந்த வரத்தை நான் இப்ப உனக்கு தாரேன். கேட்டானா படுபாவி? கேட்டு வாங்கி கொண்டு போகாத அளவுக்கு மீண்டும் ஆண்டவனிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கான். நானோ கேட்ட வரத்தை உடனடியாக எனக்கு தர முடியாதால் தரும், கொடுக்க முடிந்தால் கொடும், இல்லாவிட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்லும் என்று அப்படி அகோரமா பேசிக் கொண்டிருந்தான். பார்த்தார் சிவபெருமான். நாமளோ இவனுக்கு இத்தனை எடுத்துரைத்தும் படுபாவி கொடுக்கக்கூடிய வரத்தை வாங்காவி இப்படி நம்மளிடம் வாதாடி கொண்டிருக்கிறானே, இவனுக்கு இருப்பானோ அல்லது இவனுக்கு அழிய வேண்டிய நாள் வந்துருச்சோ தெரியலையே என்று வேறு வழி இல்லாத முறையில் ஆண்டவன் பகவான் அப்படியே அவன் கேட்ட வரத்தை அப்படியே அவனுக்கு கொடுக்க போறாருன்னு. எப்படி கொடுப்பாரே? ஆனால் தந்தேன் தந்தேன் கேட்ட வரத்தை உனக்கு தந்தேன். முன்னை சுட்டு எரிக்குமாடா சொல்லி ஈசன் பகவானவர் ஏற்ற அரக்கனுக்கு வரம் கொடுத்தார். வரத்தை வாங்கி கொண்ட வல்லரக்கனானவன் என்ன செய்து கொண்டான் தெரியுமான? வரத்தை வாங்கும் மட்டும் வணங்கி நின்றான், வணங்கி நின்றான், வணங்கி நின்றான். வாங்கின பின் வரத்தை வாங்கின பின் வரத்தை வாங்கின பின் நிமிர்ந்தெழுந்தான், நிமிர்ந்தெழுந்தான், நிமிர்ந்தெழுந்தான். வாங்கிய வல்லரக்கனானவன் வரத்தை வாங்கி கொண்டு வரத்தை வாங்கி பின் அப்படி எழுந்தான் இல்லையா? பார்த்தார் பகவான். ஆஹா, இவனோ ஒரு சஞ்சலத்தோடு நிக்கிற மாதிரி இருக்கானே. பார்த்தார் வல்லரக்கன். பார்த்தா வல்லரக்கன் என்ன பார்த்தா? ஆஹா, கடவுள் கொடுத்திருக்கிற வரமோ பொய்யான வரமோ மெய்யான வரமோ தெரியலையே. அதாவது மெய்யான வரமா இருந்தா பரவாயில்ல, பொய்யான வரத்தை கொடுத்தாரானால் நாமளும் 56 தேசத்து ராஜாக்களை எடுத்து எப்படி செய்ப்போம்? அதாவது கொடுத்த வரம் மெய்யா பொய்யா என்பதை இங்கேயே நாம சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று என்ன வந்து பார்த்தான்.
ஹலோ ஹலோ ஹலோ. இந்த விதமான முறையில் அரக்கன் வரத்தை பெற்ற போது, வரத்தை வாங்கினவன் சும்மா இருந்தான் அண்ணே, வரத்தை வாங்குற மட்டும் அமைதியா இருந்தான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா, எடுத்தான் தனது ஆள் காட்டி வரலை. அப்படியே ஆண்டவன் சிவனாருக்கு நேரம் நீட்ட போறானே, பார்த்தார் எம்பெருமான், ஆஹா இவன் நம்மளை அல்லவா சோதிக்க வர்றான் என்ற எண்ணத்தை கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் என்ன பண்ணா தெரியுமா, அங்கிருந்து ஓட்டத்தை பிடிக்காருன்னு. எப்படி வானவரும் ஓடினார், முனிவர் ஓடினார், வானவரும் ஓடினார், மறையவரும் ஓடினார், மாலையன் ஆதித்தன் சந்திரன் ஓடினார், உஷாமல் குடைபிடிக்கும் குண்டோதரன் ஓடினார், ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார், எருமக்கிடா வாகனத்தில் யமதருமன் ஓடினார், காளை என்ற வாகனத்தில் கடவுள் போகும் தருணத்திலே இல்ல மூத்த மகன் ஆதிமூலம், அந்த மூத்த மகன் ஆதிமூலம் முக்கணன் பகவானே வழிமறித்தார். ஈஸ்வரனே பழைய அரக்கனுக்கு வரம் கொடுத்து, எங்கள் அப்பாவே நீங்கள் ஓடலாமோ, நீங்கள் எல்லோரும் ஓடும்போது, நீங்கள் எல்லோரும் ஓடும்போது நான் எப்படிக்கு ஓடிடுவேன், தேவர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கின்றீர் அல்லவா, ஆதி பிரம்மனுக்கோ அன்னப்பக்ஷியின் வாகனத்தை கொடுத்திருக்கின்றீர் அல்லவா, சனீஸ்வர பகவானுக்கோ கணப்பொழுதிலே பறந்து போகக்கூடிய காக்கை வாகனத்தை கொடுத்திருக்கின்றீர் அல்லவா. அவங்களாம் போனா போட்டுப்பா, பெரிய மனசால்கள். எத்தனையோ உபாதைகளுக்கு பின்னால் சரவண பொய்கையில் உதித்த சரவண பவான் என்றும், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயன் என்றும், சூரசம்ஹாரம் முடிக்கும் வேளையில் உடல் ஒன்றுமாயும் 6 திருமுகமாயும் 12 கரங்களை கொண்ட அந்த பாலசுப்பிரமணிய கடவுள் ஆறுமுக பெருமானுக்கோ மூடினக்கண் முழிக்கும் முன்னதாக 300 காலொலி சுற்றி வரக்கூடிய மயில் வாகனத்தை கொடுத்திருக்கின்ற இல்லையா. எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாகனத்தை தரலாமாப்பா, ஏன்னா நானும் மற்ற மனுஷர்களை போய் சாதாரணமாக ஓடி ஆடக்கூடியவனா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா, ஆன போல முகமீருக்கு முகமீருக்கு ஆன போ முகமீருக்கு பெரிய பானை போல வயர் இருக்கே, பெரிய பானை போல வயர் இருக்கே, நொண்டிக்காலு சப்பனி கை ஓரடி எடுத்து வைக்க வேண்டுமானால் ஓரரை நாளிகதாகுமப்பா, எட்டிவா என்று சொன்னால் எட்டிவா என்று சொன்னால் பெரிச்சாளி எல்லோருண்ட கேக்குதாப்பா, பெரிச்சாளி எல்லோருண்ட கேக்குதாப்பா, என்று சொன்னார்
அழைக்க போனாள் அவள் பொறிகடலை கேட்குதப்பா அவள் பொறிகடலைக்கு நான் இங்கு போவேன் அவள் பொறிகடலைக்கோ நான் எங்கு போவேன் அப்பா. அது மட்டும் இல்ல, என்னுடைய வாகனம் இருக்கிறது இந்த பெருசாலி வாகனம். இது அழைத்தா பெருசாலி அரைக்கூடம் விரட்டுன்னு விரட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். நானும் இங்கேருந்து போகணுன்னா கொஞ்சம் எட்டி போயேன், கொஞ்சம் வேகமாக போயேன் அப்படின்னு சொன்னால் என்னோட பெருசாலி போகத்தான் செய்யும். ஆனால் போகிற வழிகளில் ஏதாவது கிடைச்சின்னா 1 2 அப்படி பொறிச்சிட்டே இருக்கும். அதனால் நான் எப்படியப்பா அவங்ககிட்ட தப்பிக்கிறது என்று ஈஸ்வரன் பகவானை வழிமறித்து எம்பெருமான் விநாயக பெருமான் அப்படி கேட்டுக்கொண்டிருந்தார் இல்லையா. பார்த்தார் சிவபெருமான், ஆஹா நாம் இவனுக்கு இப்போ வரத்தை கொடுக்கல, இவனே அரக்கனிடத்தை நம்மளை மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுருவான் என்ற எண்ணத்தை கொண்ட சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா? விநாயக பெருமானி உம்முடைய வாகனத்தை அழைத்து மூஷிகம் என்ற வாகனத்தின் பேர் கொடுத்து பூமியை நோக்கி மூச்சு விட்டால் பூமியை 2ஆக பிளக்குமப்பா. அப்படி போய் முச்சந்தி கண்ட இடங்களிலெல்லாம் சந்தி விநாயகராக போய் இருந்தீரானால் நானும் உமது தாயான பார்வதியும் வேம்பும் அரசுமாக இருந்து உம்மை காத்து வருகிறோம்ப்பா. ஏன்னா முக்கு முடங்களை போய் நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒருவேளை அரக்கன் வந்தாலும் வருவான், வந்து கொள்வானே ஆனால் உன்னை கண்டு கொள்வானே ஆனால் உன்னை சுட்டி எரிச்சு போடுவானப்பா. அதனால் முச்சந்தி கண்ட இடங்களிலெல்லாம் விநாயக பெருமானாக போய் அமர்ந்திருன்னு சொன்னால் நானும் உமது தாயும் அரசும் வேம்புமாக இருந்து உமக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லி அப்படி விநாயக பெருமானுக்கு வரத்தை கொடுத்து விட்டு ஆண்டவனார் சிவபெருமான் அங்கிருந்து ஓட்டத்தை பிடித்தாருன்னு. எப்படி ஓட்டத்தை பிடித்தார் தெரியுமா? 8 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார் ஓடினார் நாடினார் வாடினார் நாட்டிலே ஓடி வரமறிய உண்மை வரம் தான் அறிய உண்மை வரம் தான் அறிய அத்துவான கானகத்தில் அரணாரும் ஓடி வரார் இந்த வரா இந்த வரா இந்த வரா உள்ளரக்கன் என்று ஆருண்ய வனமதற்கு அரைக்கண்ணரும் ஓடி வரார். இந்த வனம் அதுதான் இருப்பதற்கு நல்லதென்று ஓடி வந்த முனிவர்களை ஒன்றாக தான் அமைத்து தாமும் 5 விரலையும் சிரசாக வைத்துக் கொண்டு செவ்வரளி புஷ்பத்தின் நடுவே சிவபெருமானும் போய் மறைந்திருக்கின்றாரே. ஆதிவெள்ளி கைலாசத்தில் நமது ஆண்டவனார் இல்லாமலே கைலாசத்தில் நமது உடையவனார் இல்லாமலே நம்ம பாரவெள்ளி கைலாசத்தில் நம்ம பகவானும் இல்லாமலே அங்கு கழியிலந்து போச்சுதையா பாரவெள்ளி கைலாசமோ பரமசிவன் இல்லாமலே பலடைந்து போச்சுதையா. ஆண்டவனார் இல்லாமலே நமது அம்மை பராசக்தியை தான்
அமர லோகமெங்கும் தேடுவாரா நமது அம்மை பராசக்தியிடம் அம்மா அம்மா பார்வதியே நமது ஆண்டவனே எங்கே அம்மா எங்கள் பார்வதா தேவி அம்மா நமது பகவானை எங்கே என்றார் உமையவளே பார்வதியே நமது ஆண்டவனை எங்கே என்றார் ஒரு இடமும் காணாமலே அம்மை உமையவளாம் பார்வதியால் உள்ளம் கலங்குகிறாள் அம்மா உருகி மனம் தானே கொண்டாள் அழுதிடுவாள் தொழுதிடுவாள் அழுதிடுவாள் தொழுதிடுவாள் நமது அம்மை பராசக்தி அம்மா சரியால் அழுத கண்ணீர் அங்குள்ள கடலும் பொங்கிடுவோமா இலையால் அழுத கண்ணீர் அங்குள்ள அலைக்கடலும் பொங்கிடுவோமா தேவி அவள் அழுத கண்ணீர் அங்குள்ள திரைக்கடலும் பொங்கிடுவோமா பார்வதியால் அழுத கண்ணீர் பார்வதியால் அழுத கண்ணீர் அங்குள்ள பார்க்கடலும் பொங்கிடுமா பார்க்கடல் பொங்கியதைக் கண்டு எம்பெருமானாகிய கோபால கண்ணன் ஆமா என்ன செய்து கொண்டுதான் தெரியுமா என்ன ஆஹா என்ன இது என்ன எந்த விதமான கோலம் இல்லாம ஆமா திருநாளா இருக்கு ஐயா சரி பார்க்கடல் இப்படி பொங்கியது இல்லையே ஆமா பார்க்கடல் பொங்கியதற்கான காரணத்தை என்ன நம்ம உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆமா என்ற கண்ணன் சரி அப்படி தமது ஞான திருஷ்டியால் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆமா அப்ப என்னாச்சு என்ன அதாவது அரக்கனுக்கு வரம் கொடுத்து ஆமா அத்தான் பரமசிவனார் அது கையிலை விட்டு ஓடி போனதால் ஆமா தங்கை பார்வதி எப்படி அழுத கோலத்துடன் இருப்பதை கண்ட கண்ணன் சரி என்ன செய்தார் தெரியுமா என்ன நடந்து போனால் நாளாகும் ஆமா பறந்து போற அளவு சரிப்பட்டு வராது ஆமா என்ற எண்ணத்தை கொண்ட கண்ணன் சரி அப்படி பச்சை கால் செங்கோடன் மீது ஏறி ஆமா கண்ணன் அப்படி பறந்து வந்து கொண்டிருக்கிறார் சரி அப்படி பறந்து வந்து கொண்டிருக்கார் இல்லையா என்ன அப்போதான் அங்க கதைகள் பறந்து வந்து கொண்டிருக்கின்றன சரி என்ன இது என்ன நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு திருமிளகும் காய்க்கும் நாடு சன்னல் பின்னல் விளையும் நாடு கருவிளக்கும் விளையும் நாடு கருவுரு பட்டணத்தில் ராஜனவன் ஆண்டு வாரா அவனுடைய ராஜ்யத்தில் முனிவர் என்று நினைக்க மாட்டான் யாரையும் முன்னே வந்து வணங்க மாட்டான் முனிவர் என்று நினைக்க மாட்டான் முன்னால் வந்து வணங்க மாட்டான் திருவோடு எடுத்தவரை செவிட்டில் எட்டி அடிப்பானே திராசம் போட்டவரை ஒரு வெட்டா வெட்டுவானே பாவி வேஷ்டி அணிந்தவரை அவன் கண்டதுண்டோ இப்படி இல்லாத செய்கையெல்லாம் செய்து வார அரக்கனவர் கம்சனோட ராஜ்யத்தில் அரக்கீர விட்டாலும் அரக்காசு கமிஷங்கப்பா மோரு கொண்டு விட்டாலும் முக்கால் காசு ஆடு கோழி கமிஷங்கப்பா
ஆடு கோழி எவாவி ஆளுக்கு ஒரு நாட்டு வரி அடங்காத வரிகள் எல்லாம் போட்டான். அடங்காத வரிகள் எல்லாம் போட்டதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய ராஜ்யத்தை என்னென்ன தர்பார் பண்ணி கொண்டிருக்கான் தெரியுமா? அதாவது பெண்கள் தண்ணீர் கரைக்கு பெண்கள் தண்ணீர் கரைக்கு தண்ணீர் எடுக்க போவாரே ஆனால் கைவீசி கொண்டு நடந்தால் கால் காசு கமிஷன் கொடுத்து வாங்கிடுவாங்கண்ணே. அந்த மாதிரி நாட்டையே அவன் அல்லோல்படுத்தி கொண்டிருக்கிறான். அரை மோர் கொண்டு விட்டாலும் மோர் கொண்டு போய் விட்டாலும் முக்கால் காசு கமிஷன் கட்டாயம் உண்டு என்பதை வைத்திருந்தான். அத்தனை இருந்தும் இந்த பெண்கள் சும்மா இருப்பார்களானே, அப்படியே பேசிக்கொண்டு கையை வீசி கொண்டே போனார்கள். போதாதா, உடனே கால் காசு கமிஷன் கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்படி கமிஷன் வாங்கின காசே பார்த்தீங்கன்னா அவனோட கஜானா எல்லாம் நிறைஞ்சு போச்சு. ஆஹா, சாதாரண தண்ணிக்கே இந்த பெண்கள் இப்படி இருக்குண்ணா, நீ எவ்வளோ இருக்கியா என்ற எண்ணத்தை கொண்ட கமிஷன் அந்த பெண்கள் போகக்கூடிய தண்ணீரை குடத்தை எடுத்து அப்படி வடிகட்டி பார்க்குறானே. ஆஹா, இவன் சாதாரண கஞ்சன் இல்லை, இவன் வடிகட்ட கஞ்சன் என்று அன்றைய நாள் முதலாக ராஜா கமிஷன் என்ற பெயரோடு அரசாட்சி செய்து வருகின்றான். அந்த ராஜா கமிஷனுக்கு ஒரு தங்கை தேவகி ஒருத்தி இருந்தாள். தேவகி ஆனவள் பிறந்து அவளோ 5 வயதில் அப்படி பள்ளி படிப்பை சென்று 10-14 வயதாகி 14 வயதிலே பக்குவதி பெண்ணானாள். எப்படி? அவளோ நானப்பு பூத்ததை நானப்பு அழகியால் புத்திருந்தாள். அருங்கிலியால் புத்திருந்தாள். மலர் புத்ததை மலர் அந்த ரோகிணியும் புத்திருந்தாள். அந்த ரோகிணியும் புத்திருந்தாள். பாரிஜாதம் பூத்ததை பாவையவள் பூத்திருந்தாள். அள்ளி மலர் பூத்ததை போல் அருங்கிலியால் பூத்திருந்தாள். வாடார் மல்லி பூத்ததை வாடார் மல்லி பூத்ததை போல் அந்த வடிவழகி பூத்திருந்தாள். இந்த விதமாக 16 வயதிலே பக்குவதி பெண்ணாகி இருக்கக்கூடிய ராஜாவின் கமிஷனுடைய தங்கை தேவிகள் பார்த்தான். ராஜா கமிஷன் தனது தங்கை அழகுக்கு தகுந்த கணவனை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்ட ராஜா கமிஷன் என்ன செய்தான் தெரியுமா? அதாவது தனது மந்திரி அழைத்தான். யோ மந்திரி, உடனடியாக சென்று எனது தங்கையின் அழகுக்கு தகுந்த கணவனை தேடி வரும் என்றார். பார்த்தார் மந்திரி. 56 தேசத்திற்கும் சென்று தங்கை அழகுக்கு தகுந்த கணவனை பார்த்து வருகிறார். ஆனால் யாராவது அமைந்தார்களா? தங்கை அழகுக்கு தகுந்த கணவன் யாரும் அமையவில்லை. அப்படியே அமைந்தாலும் இருவருக்கும் பொருத்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. பார்த்தான் ராஜா கமிஷன். ஆஹா, இந்த ஜென்மத்தில் நமது தங்கை தேவகிக்கு கல்யாணம் நடக்குமோ, கல்யாணம் நடக்காத கன்னி பெண்ணாக இருந்து விடுவாளோ என்ற எண்ணத்தை கொண்ட ராஜா கமிஷன் என்ன செய்தான் தெரியுமா? மந்திரியை அழைத்து ஒரு இதை சொல்றான். அதாவது மந்திரி அழைத்து, யோ மந்திரி, உடனடியாக எனது தங்கை பூத்த நட்சத்திரத்தின் பலாபனையை கொண்டு உடனடியாக எனது தங்கைக்கு ஏற்ற கணவனை தேடி வரும் என்றார். அப்போ பார்த்தா மந்திரி, மன்னா
நாம தேடி போன மாப்பிள்ளையும் ஒன்றும் பொருத்தல்லாம இருக்கு, அவர்களாக வரக்கூடியவர்களும் பொருத்தல்லாம இருக்கு இல்லையா? அதுக்காக நான் ஒன்று சொல்றேன், கேட்குறீங்களா? நம்ம ஊரில் ஜோசியம் சேர்ந்தவர்களை அழைத்து ஒரு முறை தங்கையின் பூத்த நட்சத்திரத்தின் பலாபலனை பார்க்கலாம் என்றான். பார்த்தான் ராஜா. மந்திரி, உம்முடைய யோசனைப்படியே செய்வோம். ஒரு ஜோசியர் இல்லையா, ஊருக்குள்ளே எத்தனை ஜோசியர் இருக்கிறாரோ அவ்வளோ பேத்தையும் கூட்டிட்டு வரும் என்று அணையிட்டான் ராஜா. பார்த்தார் மந்திரி. அப்படியே அந்த ஊர் ஃபுல்லாக பரவேஷம் அடிக்காங்கண்ணே. அதாவது ராஜா சொல்லக்கூடிய ராஜியின் தங்கை இல்லையா, ராஜா தங்கை பூத்த நட்சத்திரத்தின் பலாபலனை கொண்டு தங்கைக்கு ஏற்ற கணவனுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டும். இதனால் ஊருக்குள் தெரிந்த ஜோஷியம் தெரிந்த எல்லா புண்ணியவன்களும் ராஜாவின் அரண்மனைக்கு வருமாறு ராஜாவின் உத்தரவு. ராஜாவோட அரண்மனைக்கு யாராவது அடிபணியலைன்னா தக்க தண்டனை உண்டு என்றான். பார்த்தார்கள் எல்லோரும். ஆஹா, இந்த பாவியோ அழைச்சிருக்கிறான் இல்லையா, போகாட்டால் நமக்கு பிரச்சனை உண்டாகும் என்ற எண்ணத்தை கொண்டு ஜோசியர் எல்லாம் வந்தாங்கண்ணே. அதே ஜோரில் வாழ்ந்து வரக்கூடிய 70-80 வயது வைப்புள்ள ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருந்தாருண்ணே. அந்த ஜோசியரும் வர்றாரு. வந்து ராஜாவின் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க. தங்கை நட்சத்திரத்தின் பலாபலனை பார்த்து ஜோசியர் சொல்லணும் இல்லையா, பார்த்தார்கள் 98 பேரும். 99 பேரும் பார்த்தாங்க. ஆஹா, இந்த பாவிக்கு நம்ம சரியான ஜோசியத்தை சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான் இல்லையா, அதனால நாமளும் அமைதியாக இருந்துடலான்னு இருந்துட்டாங்க. ஆனால் ஒரு கொழுப்பில்லாத ஜோசியர் வந்தார் இல்லையா, அவர் போகும்போதே அவருடைய மனைவி தடுத்தாள். ஐயா, நீங்களோ அரண்மனைக்கு போய் ஜோசியம் சொல்ல போறீங்க, அந்த ராஜாவோ யாரையும் மதிக்க மாட்டான், நீங்க உண்மையை சொன்னாலும் அவன் பொறுமைய மாட்டான் ஐயா, உண்மையை சொன்னாலும் உண்மைக்கு மதிப்பளிக்க மாட்டான், அதனால நீங்க போக வேண்டாம் அனுமதிச்சான். அடியே, எனக்கு விவரம் தெரிந்து 5 வயது முதல் இப்போ கிட்டத்தட்ட 60-70 வயது ஆகிவிட்டது. இதுவரைக்கும் என்னுடைய ஜோசியம் பொய்த்ததில்லை உள்ள, அதனால நான் போய் ஜோசியத்தை சொல்லாமல் நான் வரமாட்டேம்மா என்ற எண்ணத்தை கொண்ட அந்த ஜோசியர் அவரும் வந்தார். 99 ஜோசியரும் ஏதும் சொல்லாம அமைதியா இருந்தாங்கண்ணே. அந்த 100வது வந்த ஜோசியர் இருக்கா இல்லையா, அந்த வயசான ஜோதிடர், அவர் என்ன ஜோதிடம் சொன்ன தெரியுமா? மன்னா, அரசே, வேந்தே, உம்முடைய தங்கை பூத்த நட்சத்திரத்தின் பலாபலன்படி உமது தங்கைக்கு எண்ணி 8 நாளில் கணவன் வருவான், திட்டவிட்டபடி வருவான் என்று கூறினான் ஜோசியம். பார்த்தார் ராஜா. என்ன இது, 99 ராஜாக்களும் இப்படி சொல்றாங்க, தங்கைக்கு கணவனே ஆகாது, தங்கைக்கு கல்யாணமே ஆகாது, தங்கைக்கு கணவனே ஆகாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே. இந்த ஜோசியன் நம்மளை எல்லாம் ஏமாற்றி நம்மளிடம் பொய் சொல்லி பரிசு பெற்று கொண்டு பார்க்கிறான், இவனை விடக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்ட ராஜா கமிஷன் மந்திரியை அழைத்து அவனை தலவாசல வெட்டி, அதாவது வாள் எடுத்து அவருடைய தலையை வெட்ட சொல்றானே. பார்த்தான் மந்திரி. ராஜா, அரசே, வேந்தே, ஜோசியரும் இன்னும் பல வருஷத்துக்கு சொல்லலையே, வருடக்கணக்கில் சொல்லலையே, மாத கணக்கில் சொல்லலையே, வாரக்கணக்கில் சொல்லலையே, எண்ணி 8 நாளுக்குள்ளாக தங்கள் கணவன் தங்கள் தங்கைக்கு ஏற்ற கணவன் வருவான் என்று தானே ஜோசியம் சொல்லியிருக்கிறாரு. அந்த 8 நாள் வரை பார்ப்போம், அதுவரை இந்த ஜோசியரை கல்லறையில் கொண்டு அடக்கி வச்சிருந்தான். ஓ மந்திரி, ஒரு கொலை பாதகத்தை தடுத்திருக்கிறீர் ஐயா என்ற எண்ணத்தை கொண்டு அப்படியே ராஜா சொன்னபடி ஜோசியரை அழைத்து கொண்டு போய் ஒரு கல்லறையில் கொண்டு போய் போட்டாங்கண்ணே. அதாவது மந்திரி என்ன சொன்னான் தெரியுமா, அதாவது இந்த ஜோசியருக்கு எண்ணி 8 நாள் ஆகும் வரை அவனுக்கு யாரும் அண்ணன் தண்ணி கொடுக்காதீங்க, பச்சை தண்ணி கூட கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டான். அப்படியே ஜோசியனை கொண்டு போய் கல்லறையில் கொண்டு போய் அடைத்தார்கள் இல்லையா. ஜோசியரும் கண்ணனையும் கடவுளையும் மனதுக்குள்ளாக எண்ணி அப்படியோ அழுது 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 புலம்பிக் கொண்டிருக்கிறானே. எப்படி அழுது புலம்புகிறானே ஆனால், எப்படி அழுது புலம்ப போகிறானே ஆனால், எப்படி அழுது புலம்புகிறாரே ஆனால், ஈஸ்வரனே பகவானே பகவானே எம்பெருமாள் மைத்தோணரே மைத்தோணரே எங்கள் எம்பெருமாள் மைத்தோணரே மைத்தோணரே பகவானே 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 அடியன் வார்த்தை சொல்ல கேளும், சொல்ல
ஜோஷியமே பொய்யானால் பொய்யானா சந்திர கிரகணமதும் பொய்தானோ பொய்தானோ ஐயா சாஸ்திரமே பொய்யானால் பொய்யானா சாஸ்திரமே பொய்யானால் பொய்யானா சந்திர கிரகணமதும் பொய்தானோ பொய்தானோ சந்திர கிரகணமதும் பொய்தானோ பொய்தானோ முறையில் கடவுளையும் கண்ணனையும் மனதார நினைத்து ஜோஷியர் அப்படியே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். பார்த்தார் கடவுள், ஆஹா இந்த ஜோஷியன் சரியான ஜோஷியத்தை சொல்லியும் இவனை இப்படி அழைத்து வைத்திருக்கிறாரே என்ற எண்ணத்தை கொண்டு அப்படி பார்த்தார் கடவுள். அதற்குண்டான ஏன்னா ஒரு ஜோஷியர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, எண்ணி 8 நாளுக்குள்ளாக தங்கை அழகுக்கு தகுந்த கணவன் திட்டமிட்டபடி வருவான் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ அத அந்த ஜோஷியத்தின் பிரகாரம் அந்த ஜோஷியத்தின் பிரகாரம் அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி வடக்கே நல்ல வெகு தூரம்மா, அங்கே வடக்கே நல்ல வெகு தூரம்மா, அந்த வாசுதேவ நல்லூர் பக்கம் நடதியிலே அந்த சூராராசன் சூராதேவி அவர்கள் சொகுசுடனே ஆண்டு வாரார். அந்த சூராராசன் சூராதேவி அப்படி ஆண்டு வரும் நாளையிலே அவர்களுக்கு சொத்திருக்கு, சுகம் இருக்கு, சொந்த ஆஸ்தியது ரொம்ப உண்டு, காசிருக்கு பணம் இருக்கு, என்ன காசிருக்கு பணம் இருக்கு, அவர்களுக்கு கட்டு கட்டா நோட்டு இருக்கு. காசோ பணமோ நஞ்சையோ புஞ்சையோ எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு என்ன குறை தெரியுமா, ஒரு மதலை செல்வம் கிடையாது. பார்த்தால் தனது கணவரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சூராதேவி தனது கணவனாகிய சூரராசனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்வாளே, ஆனால் ஆண்டவா என் பெருமானி, நானும் இத்தனை வருடம் இருந்தும் தவமாய் தவம் இருந்தும் எங்களுக்கு ஒரு மதலை செல்வம் இல்லை என்றாரும். கடவுளின் கண்ணியத்தின் பிரகாரம் அப்படி அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்ததுன்னு. ஆண் குழந்தை பிறந்தது இல்லையா, ஆண் குழந்தைக்கு வசுதேவன் என்ற பெயர் நாமத்தை சூட்டி அந்த வசுதேவனை எவ்வளவு ஜோரா வளர்த்துட்டு வராங்க தெரியுமா. அவனை நாளும் ஒரு என்ன மேனியுமாய் என்ன பொழுது ஒரு வண்ணமுமாய் பொழுது ஒரு வண்ணமுமாய் அவனை புகழுடனே வளர்த்து வாரா வளர்த்து வாரா. இந்த விதமான முறையில் வசுதேவனை அப்படி கண்ணும் கருத்துமாக வளர்ந்து கொண்டிருக்கிறனே. ஆனால் என்ன செய்யனே, வசுதேவன் பிறந்த நேரம் அது என்னாச்சு தெரியுமா. வசுதேவன் பிறந்த 3வது மாதம் என்னாச்சு தெரியுமா, பிறந்து 3 மாதம் கூட ஆகலையே, 3 மாதம் கூட ஆகலையே. அவனை பெற்ற அம்மாவும்
அவனை பெற்ற அம்மாவும் காலம் சென்றார். தாயானவள் இறந்தவின்னாள் தகப்பன் வசுதேவன் வளர்த்து வந்தார். தகப்பன் வளர்த்து வரும் நாளையிலே 5 வயது கூட ஆகலையே. வசுதேவனுக்கு 5 கூட ஆகலையே. அவனை பெற்ற அப்பாவும் மாண்டு போனார். 5 வயது கூட ஆகலையே. தாயும் தகப்பனுமே இறந்த பின்னால் அவர்கள் அரண்மனையில் வேலை பார்க்கும் ஆயிலை கிழவி அம்மா வளர்த்து வந்தார். கிழவி வளர்த்து வரும் நாளையிலே 6 வயது கூட ஆகலையே. 6 வயது கூட ஆகலையே. வளர்த்த கிழவி அவள் அவனை வளர்த்த கிழவி அவள் காலம் சென்றாள். அந்த 6 வயதிலே அறியா பிராயத்திலே வசுதேவன் என்னென்ன எண்ணிக்கொண்டிருப்பார். ஆனால் நாம் பிறந்து 3 மாதம் கூட ஆகலே தாயை கொண்டு போட்டோம், தகப்பனையும் கொண்டு போட்டோம். நமக்காக தயவு தாட்சிணப்பட்டு நம்மை வளர்த்து வந்த கிளையில்லாயா கொண்டு போட்டோம். இனிமேலும் நாம் உயிரோடு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்ட வசுதேவன் வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் ஒரு 4 மணி இருக்குன்னே அப்படியே மேலே சென்று அப்படியே கடற்கரைக்கு மேல் ஒரு பாறையில் இருந்து கொண்டு கடலில் தோப்புன்னு குளிச்சிட்டான். கடலில் அப்படி சவுண்டை கேட்ட இல்லையா, பார்த்தார் கடலரசன். என்ன சத்தம் என்று பார்க்கும்போது அப்படியே அலைகளில் தத்தளித்து வந்து கொண்டிருக்கிறார் வசுதேவன். ஆஹா, அவருடைய அழகையும் ரூபலாவண்யத்தையும் பார்த்து வசுதேவனை அப்படியே எடுத்து அப்படியே அலையில் தொட்டில் கட்டி அப்படி ஜோராக வளர்த்து வர்றாருனே. அப்படி வளர்த்து வரக்கூடிய நேரம் அங்கே பிடிச்ச நேரம் இதோட போகக்கூடாதா? என்ன ஆச்சு? அவனுக்கு 21 வயது தன்னில், பாலனுக்கு 21 வயது தன்னில் கடலரசன் மனைவி அவள் கடலரசன் காலம் சென்றாள். அடடே கட்டைக்கால் பாதகனே சண்டாளப்படி வசுதேவா, 3 வயதிலே அம்மாவை கொண்டு விட்டேன், அப்பாவையும் கொண்டு விட்டேன், வளர்த்த கிழவியையும் கொண்டு விட்டேன். உனக்காக தயவுதாட்சிணப்பட்டு உன்னை வளர்த்து வந்தேன் இல்லையா, இப்போ என்னோட மனைவியும் கொண்டு விட்டேன் இல்லையா, இனிமேல் நீங்கள் இருந்தால் என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும்பா, உடனடியாக நீங்கள் இருந்து போய்விடு என்று சொல்ல பார்த்தார் வசுதேவன். ஆஹா, நமக்களை இப்படி நடுத்தரில் விட்டுட்டாரு என்ற எண்ணத்தை கொண்டு வசுதேவன் என்ன நினைத்தான் தெரியுமா? அதாவது இனிமேல் நாம் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அப்படி வாள் உருவி கையில் எடுக்கிறானே. என்ன செய்வான் தெரியுமா? வெள்ளிக்கிழமை விடியற்காலை நேரம் வாள் எடுத்து அப்படியே நிற்கிறான். அப்போ என்ன ஆச்சு? அங்கே ஒரு அசரீரி ஒலிக்க கேட்டது. ஒரு அசரீரி ஒலிக்க கேட்டது. டேய் வசுதேவா, உன்னுடைய மாமன் மகள் தேவகியால் 16 வயதிலே பக்குவதியாகி உனக்கென காத்திருக்காள்ரா. அதனால் இப்பொழுதே நீ சென்று தேவகியை திருமணம் செய்து கொள் என்றார். பார்த்தார் கடலரசன். ஆஹா, வயதோ 21, வாழப்பிராயம். இந்த வயசுல மட்டும் நமக்கு தாயும் தகப்பனுமே இருப்பாரானால் தாலி கட்டி பார்த்திருப்பார்.
தான் நமக்கு இருப்பாரானால் மலை மனமே சுட்டி பார்த்து இருப்பார். கடலிலே போய் விழுந்தார் கடல் அரசன்றாக விடமாட்டார். இன்று வாளூருவி கையிலெடுத்து புகழுடைய வாளை நிறுத்துகிறான். அந்த வாளதிலே பாயப்போறான். அப்போ ஆகாச நல்ல பாணி வந்து அந்த ரத்தில் நின்று ஏது சொல்லும். வாட வாட வாசுதேவா அருவூரு பட்டணத்தில் உனது மாமன் மகள் தேவகியால் அங்கே மெதுவாகி இருக்காளேடா. இப்பொழுதே நீயும் போவாயானால் மலை மனம் உனக்கு நடக்குமடா. இந்த விதமான அசரீரி வாக்கை காதில் கேட்டு வாழப்பிரயமான வசுதேவன் என்ன பண்றான் தெரியுமா? ஐயோ, எனக்கு மாமன் என்றால் தெரியாதே அம்மா, மைத்துனன் கோட்டையுமே தெரியாது தாயே என்று சொல்லிக் கொண்டிருந்தான் இல்லையா? பார்த்தார் வாயுதேவன், இவனை இப்படி இங்க விட்டுட்டு போக கூடாது இல்லையா? இவனை எடுத்துக்கொண்டு போய் அந்த ராஜா கம்சனோட கோட்டையில போட்டணும்னு சொல்லி அப்படியே பார்த்தார் வாயுதேவர். அப்படியே வாயுதேவன் தூக்கி கொண்டு வந்து கமிஷனுடைய கோட்டையில கொண்டு வந்து போட்டார்னே. பார்த்தார் ராஜான் கமிஷன், என்ன இது? அதாவது தமது தங்கை அழகுக்கு தகுந்த கணவன் எண்ணி 8 நாளுக்குள்ள வருவான்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அதாவது நம்மளுடைய ஜோசியர் சொன்ன ஜோசியம் ரொம்ப திடமா சொல்லியிருக்காரு. நாமளும் போய் தான் பார்ப்போமே, அதாவது அரண்மனையில் ஏதாவது தென்படுதான் பார்ப்போம் என்ற எண்ணத்தை கொண்ட ராஜா கமிஷன் என்ன பண்றான், அப்படியே அறையை விட்டு வெளியே வரான். சும்மா வருவான் நானே. எப்படி வந்தான் தெரியுமா? அவனும் மந்திரவாள் கையில் எடுத்து மாளிகைக்குள் சுற்றி வாரான். 1ஆம் மேடை, 2ஆம் மேடை, 3ஆம் மேடை, 4ஆம் மேடை, 5ஆம் மேடை, 6ஆம் மேடை, 7வது மேடை மேலே 7வது இருக்கும் பாலகனை கண்ணில் கண்டான். வசுதேவனைத்தான் கண்டபோது வந்தது கோபம், அது கண்கள் எல்லாம் கொன்சி வந்தான். தவ்வழலி கண்கள் 2 பாவிக்கு செம்பள்ளி கொடி பறக்க ஆத்திரம் கொண்டவாவி, ஏதடவ மானிடனே, உனக்கு எந்த ஊர் எந்த தேசம், எங்கிருந்து இங்கு வந்தீர், காரணத்தை சொல்லாவிட்டால் உன்னை கண்டதுண்டம் செய்வேன் என்றார். இத்துணையும் காதில் கேட்டு வாசுதேவர் என்ன சொன்னார்? மாமா 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 மகனே, மாமன் மகனே, அழகு மன்னா கம்சராஜா, கம்சராஜா, இந்த விதமாக கூறிய போது பார்த்தான் ராஜா கம்சன், ஆஹா, ஜோசியர் சொன்ன பிரகாரம் இன்றைய 8வது நாள் இல்லையா? 8வது நாளிலே தங்கை அழகுக்கு தகுந்த கணவர் வந்து விட்டாரப்பா. ஆஹா, முதலாவது மைத்துனர் வந்திருக்கிறார் இல்லையா? மைத்துனர் எப்போ சாப்பிட்டாரோ தெரியல, கண்ணெல்லாம் உள்ள போய் கிடக்கு பார்த்தீங்களா? முதலாவது மைத்துனருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு மைத்துனர் அழைத்து கொண்டு போய் அப்படி ஒரு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்கண்ணே. இன்னே அரண்மனை சாப்பாடுன்னு என்ன கேட்கவா செய்யணும்? அப்படியே ஒரு தடபுடலான சாப்பாடை கொடுத்து மைத்துனரை அங்கே அமர வச்சது பார்த்தார் ராஜா கமிஷன். தனது மந்திரியை அழைத்தான். யோ மந்திரி, அன்றைய தினத்திலே நாம் ஒரு ஜோஷியரை கொண்டு அடைச்சி வச்சோம் இல்லையா? முதலாவது போய் அந்த ஜோஷியரை என்னிடத்தில் அழைத்து வரும் என்றார். மந்திரிக்கு மாப்பிள்ள வந்த விவகாரம் தெரியாது. நமக்கு என்ன,
அழைத்து வருவோம் என்று எண்ணத்தை கொண்ட ராஜா மந்திரி அப்படியே போனானே. போனவன் இங்கிருந்து மந்திரி ராஜா சொன்னின் பிரகாரம் அப்படியே உள்ளிருந்த ஜோசியரை வெளியே அழைத்துக்கிட்டு இருக்கான். யோ ஜோசியரே வாரும்பியா இங்க. ராஜா உன்னை இப்பவே அழைச்சிட்டு வர சொன்னாரு. இவன் ஜோசியரன் அழைச்சான் பாத்தீங்களா, அதுலயே அவருக்கு பாதி உயிர் பரலோகம் போயிடுச்சு. மீதி இருந்த உயிரோடு ஆஹா இன்றைய தினம் 8வது தினம் அல்லவா, அவனது தங்கை கணவனுக்கு தகுந்த கணவன், தங்கைக்கு தகுந்த கணவன் வந்திருப்பாரு, வராம இருக்க மாட்டாரு, வந்தாலும் பாவி நம்ப மாட்டான் என்ற எண்ணத்தை கொண்ட ராஜா என்ற எண்ணத்தை கொண்ட ஜோசியர் என்ன செஞ்சார் தெரியுமா, என்ற எண்ணத்தை கொண்ட ஜோசியர் அப்படி பாதி உயிர் பரலோகம் போயிடுச்சு இல்லையா, அதோடு அப்படி வந்து கொண்டு இருக்கிறாருன்னு வந்து ராஜா கமிஷன் முன்னாடி நிப்பாட்டினா பாருங்க. ராஜா கமிஷன் ஜோசியரை அழைத்தாரு, அதுல பாதி உயிர் போயிடுச்சு. ஆக மொத்தம் 3/4 உயிர் அவருக்கு அப்படி கைலாஷம் வர போயிடுச்சு. வேறு வழி இல்லாத முறையில் அப்படியே